Hi friends, welcome to Sunshine Recipes. இன்னைக்கு நம்ம கடையிலலாம் பிரியாணி கூட தர கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அது லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க, நல்லா ப்ரௌன் கலர் ஆயிருச்சு. இப்போ இதில் 3 ஸ்பூன் மல்லி சேர்த்து அதோடைய கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். மல்லியோடைய கலர் மாறிடுச்சு. இப்போ ஒரு 3 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையோடைய தோல் எடுத்துட்டு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே வறுத்த கடலைன்றதுனால ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து அதை நல்லா ஒரு 3 நிமிஷம் வறுத்துக்கலாம். உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா இதை மிக்சர் ஜாரில் சேர்த்து அது கூட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு. இன்றைக்கி நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 4 கீறி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை அதில் சேர்த்து அதோடைய தோல் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வேக விடலாம். பாருங்க, ப்ரௌன் கலர் ஆயிருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் வேக வச்ச அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் பெப்பர் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு பெப்பரெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது 3 பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்து வெங்காயத்தோடைய கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயத்தோடைய கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போது இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ 2 தக்காளியை அரைச்சி வச்சுருந்தா அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்த கத்திரிக்காயும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகா பொடி 1 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மிளகா பொடியோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி வச்சு வேக விடலாம். மிளகா பொடியோடைய பச்சை வாசனைலாம் போயிருச்சு. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வேக விடலாம். நாலு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான ஹோட்டல் ஸ்டைல் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்ச உடனே சாப்பிட்டீங்கன்னா ஹோட்டலில் தர மாதிரி டேஸ்ட் இருக்காது. நீங்கள் செஞ்சு ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு அப்புறமா சாப்பிட்டீங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ், அப்புறம் முக்கியமாக பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.